14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். திவ்ய இயேசுவே மயாராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். மரணம் கடைசி வார்த்தை அல்ல, நம்பிக்கைதான் கடைசி வார்த்தை. மரணம் கடைசி வார்த்தை அல்ல, நம்பிக்கைதான் கடைசி வார்த்தை. நம் குடும்பத்தில் மரித்தவர்களை முறையான அடக்கம் செய்கிறோமா? ஏனென்றால் இந்த முறையான அடக்கம் உயிர்ப்பின் அடையாளம். ஆண்டவரே, மரணத்தின் உண்மையை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அந்த ஞானத்தை தார். மரணத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அந்த தைரியத்தை தார். பிரிவின் வேதனையில் விசுவாசத்தை தார். பிரிவின் வேதனையில் விசுவாசத்தை தார். கல்லறை அமைதியில் கூட உன் வாக்குறுதியை நினைவில் கொள்ள இதோ இன்றைய நற்செய்தி எங்களுக்கு அறிவூட்டுகின்றது. எங்கள் இருளில் உயிர்த்தெழும் ஒளி நீர். எங்கள் முடிவுகளில் புதிய தொடக்கம் நீர். எங்கள் இருளில் உயிர்த்தெழும் ஒளி நீர். எங்கள் முடிவுகளில் புதிய தொடக்கம் நீர். மரணம் முடிவுகள் உம்மோடு அது நித்திய விசுவாசத்தின் கதவு. மரணம் முடிவு அல்ல, உம்மோடு நித்திய விசுவாசத்தின் கதவு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக.
எங்கள் அனுதின உணவை இன்று எங்களுக்கு தாரும். நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். நம்முடைய பிரசாத பூர்ணியே ಕರ್ತನಿಗೆ ಮರಿದ್ದಾರೆ, ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ನೀವು ಧನ್ಯರು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಉದರದ ಫಲವಾದ ಯೇಸು ಧನ್ಯರು. ಸಂತ ಮರಿಯಾಗಿ ಮಾತೆಯೇ, ಪಾಪಿಗಳಾಗಿ ನಮಗಾಗಿ ಈಗಲೂ ನಮ್ಮ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಆಮೆನ್. ಈಶ್ವರನ ಮುಖಾಂತರ ನಮ್ಮನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಈ ಪವಿತ್ರವಾದ ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಈ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿರುವ ತಾವು ಹರಿಯದೇ ಅದು ಮಾಡಿದ ಪ್ರತಿಯೊಂದು ಪಾಪಗಳನ್ನು ಈ ಶಿಲ್ಪಿ ಹಾದಿಯಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಿದ ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರ ಅವರ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿದೆ. கல்லறை, கருவறை, கடைசியான ஒரு இடம் நமக்கு. இந்த கல்லறை தோட்டத்தில் இருக்கின்ற அனைவரையும் அமர்ப்பணித்த இந்த சிலை பாதம் மூலமாக கடவுள் அவருடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.